ஹலோ வியூவர்ஸ். ஜூன் 13 டு ஜூன் 30 அதாவது ஜூன் 13லேருந்து ஜூன் 30 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் நம்மகிட்ட என்கொயரிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு காமிக்குது சார், என்ன பண்ணலாம், எப்போ கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் விசாரித்தவங்களுக்கு கம்ப்ளீட்டட்னே வந்துருச்சு, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னே வந்துருச்சு. அதுவும் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் நிறைய பேருக்கு இன் ப்ராக்ரஸ்னு இன்னும் இருக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன்னும் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட நியர்பை டிஎஃப்சி சென்டர் வந்து இன்றைக்கி நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த டிஎஃப்சி சென்டர் நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது, சரியாக அவங்க நோட் பண்ணலை அப்படின்றது நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் டேரெக்டாக உங்களோட வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களை சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது வேணும், இதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் உங்களோட ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் சீக்கிரமே கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஒரு 10 நாள் வந்து டைம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 13லேருந்து 30 வரைக்கும் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. டிஎஃப்சி எல்லாமே ஆன்லைனில் தான். பட் சப்போஸ் வெரிஃபிகேஷன் இல்லைனா உங்களை ஆஃப்லைனில் வந்து போக சொல்கிறேன், அது நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இது முடித்து இன்னும் அடுத்து உங்களுக்கு ஒரு 10 நாள், அதாவது ஜூலை 10 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூலை 10 வந்து வந்துடும். ஸோ இன்னும் 10 நாள் தான் அதுக்கு வந்து இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அந்த பக்கம் உங்களுக்கு இன்னொரு 10 நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க, 10-11 நாள் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிவன்சஸ் ரிட்ரெஸல். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கட் ஆஃப்ஸ் வந்து ஏதோ தப்பாக போட்டிருக்காங்க, கேல்குலேஷன் மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை ரேங்க் வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகுது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த 10 நாள். ஃபாலோடு பை உங்களுக்கு கவுன்சிலிங் பாருங்கள், 7.5 ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் வரும். அதுலேயும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ்னு தனியாக கோட்டாஸ் வந்து பிரியும். ஸோ அது பொறுத்து ஃபஸ்ட் கவுன்சிலிங் அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் தனியாக உங்களுக்கு இருக்குது. இதில் 7.5 வந்து கணக்கில் வராது. அதில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு தனியாக, எக்ஸ் சர்வீஸ்மேன் தனியாக, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தனியாண்டு அது ஒரு கவுன்சிலிங் தனியாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைன். ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த விதமான உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டாஸும் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து உங்களோட அகாடமிக் மார்க்ஸு. அதில் இப்போ நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 6th-12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அந்த 7.5 ரிசர்வேஷனும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸு. அது இல்லாமல் ஒகேஷ்னல் குரூப்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு செப்பரேட்டடாக இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கும். இவங்கெல்லாம் இதில் வந்துடுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து எப்போ என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட மார்க்ஸ், அதாவது இது வந்து கிடைக்கல உங்களுக்கு, சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ண காலேஜஸ் வந்து கிடைக்கல, சூஸ் பண்ண முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஃபைனலாக நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து வரலாம். மொத்தம் என்னென்ன மாதிரியான காலேஜஸ் பெண்டிங் இருக்கோ ஸோ அந்த காலேஜஸ்லாம் உங்களால் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. SCA to SC கவுன்சிலிங் அது வேறு தனியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இதோட டேட்ஸ் வந்து இன்னும் நமக்கு வரல. இப்போதைக்கு நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸில் ப்ராசஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டேட்ஸ் என்ன, கவுன்சிலிங் எப்போ, இந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ இப்போதைக்கு இன்னையோட இந்த ஜூன் 30 உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் எண்ட் ஆகுது அப்படின்றனால ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்பவும் அலர்ட்டாகவும் ரெடியாகவும் நீங்கள் வந்து இருக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் இங்கே போகிறது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும், டிஎஃப்சி சென்டரை வந்து போய் பார்க்குறது. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ சீக்கிரம் இன்றைக்கி நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகிற மாதிரி பாருங்கள். இல்லைனாலும் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கால் பண்ணி கேட்டு என்னென்ன மாதிரியான டீட்டெயில் ஃபாலோ பண்ணலாம் என்னன்றதையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு ஸோ இதுதான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜரில் மேக்ஸிமம் இந்த மேலே இருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்கும், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் தாண்டி போகும் அப்படின்றது.
பற்றி தான் இது. ஸோ இப்போ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் எப்படி என்னென்னு. இதுக்கு முன்னாடி நம்ம இதிலேருந்து ஒரு பார்ட்டு தான் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் பற்றி நம்ம தனியாக போட்டிருக்கோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல என்ன நடக்கும் நம்ம தனியாக போட்டிருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன நடக்கும் தனியாக போட்டிருக்கோம். ஸோ இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ என்ன அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ரொவைட் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் டோட்டலாக என்ன நடக்கும் ஸோ அப்படின்றத நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக டிஎன்ஏ வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். பட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ இதுக்கான மீனிங் என்னன்றதை நான் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் உங்களை இப்போ ரவுண்டு 1க்கு வந்து கூப்பிட்றாங்க, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஏதோ ஒரு ரவுண்டில் வந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து 13 நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த 13 நாட்களில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். இப்போ நான் ரவுண்ட் 1ல் என்னை கூப்பிட்டாங்க, நான் என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்டு 1ல் உள்ளே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க எல்லா காலேஜஸ்லையும் எல்லா கோர்சஸ்லையும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு அந்த கோர்சஸ்க்கு அட்மிஷன்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றது தான் அந்த கவுன்சிலிங் டிட்டர்மின் பண்ணுறவங்களோட இது. அவங்க தான் அது வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸஸை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் ப்ரீவியஸ் இயரில் கிடச்சிருக்கு, உங்கள் கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த திங்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதை பொறுத்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம 2 விதமாக சொல்லியிருக்கோம். டென்டேட்டிவ் ஒன்று, இன்னொன்று வந்து ப்ரொவிஷனல்னு. ஸோ இந்த டென்டேட்டிவ் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரியானது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும் வேறு எதாவது காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ப்ரொவிஷனல் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் உங்களுக்கு ஃபைனல். ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த 2 அலாட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த நடுவில் நீங்கள் பார்க்குறீங்க மாதிரி 6 டேபிள் இருக்குது பாருங்கள். நடுவில் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸில் இருந்து ஸ்ப்ளிட் ஆகிற அந்த ஆரோஸ், ஸ்ப்ளிட் ஆகிற அந்த 6 பாக்ஸஸ், இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காலேஜஸ் அலாட் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண சாய்ஸஸை பொறுத்து உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்றது அதை நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் உங்களுக்கு எங்கெங்கே போகும், என்னென்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே டேரெக்டாக அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலர்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ரவுண்ட் 1ல் உங்களை கூப்பிட்டதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்என் வச்சுக்கலாம். எஸ்எஸ்என் வந்து உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடைக்கிது. பட் அந்த காலேஜ் எனக்கு வேணாம், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜியில் வந்துட்டு சிஎஸ்சி வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது அந்த காலேஜை நீங்கள் டிக்ளைன் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டில் போயிட்டு மறுபடியும் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இப்போ அடுத்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், பே ஃபீஸ் அட் டிஎஃப்சி. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம முன்னாடியே நம்மளோட அலாட்மெண்ட் ப்ராசஸ், அலாட்மெண்ட் ஆர்டர் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு பண்ண உடனே என்ன ஆகும்னா, இது வந்து அப்வோர்டு மூவ்மெண்ட். ஸோ இப்போ இந்த அப்வோர்டு மூவ்மெண்ட்டுன்றது என்ன பண்ணணும், நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டர் போவீங்க, அங்கே உங்களை ஃபீஸ் பே பண்ண சொன்னால் நீங்கள் ஃபீஸும் பே பண்ணணும். அதே மாதிரி உங்களோட சாய்ஸஸ் இப்போது சேம் உங்களுக்கு எஸ்எஸ்என் வந்து நீங்கள் ஒரு 4th சாய்ஸாக வந்து வச்சுருக்கீங்க. பட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க 3rd to 1, அதாவது 1 2 3 இந்த சாய்ஸஸில் இருக்க காலேஜஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் சிஇஜி வச்சுருக்கீங்க, செகண்ட் ஆப்ஷன் எம்ஐடி, தேர்ட் ஆப்ஷன் வந்து சிஐடி, 4வது ஆப்ஷன் நீங்கள் எஸ்எஸ்என் வச்சுருக்கீங்க அப்படின்றது இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு ஆர்டர் வந்து, அதாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் எடுத்துகிட்டு டிஎஃப்சி சென்டர் வந்து போவீங்க. ஸோ அந்த டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸஸ்க்கு காலேஜஸ் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரியான விஷயங்களை அது டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு 3 days வந்து டைம் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு சப்போஸ் செகண்ட் பிளேஸில் இருக்க எம்ஐடி கேம்பஸ் வந்து கிடச்சிருச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த சீட்டை எடுக்க முடியும். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற அந்த எஸ்எஸ்என் காலேஜும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு.
ஸோ இப்போ அடுத்து வேறு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டிக்ளைன் அண்ட் அப்போர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போர்ட் மூமெண்ட் வந்து போவீங்க, அதாவது மேலே இருக்க சாய்ஸஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் இஃப் அலாட்டட் டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், சப்போஸ் நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்து உங்களுக்கு மேலே இருக்க சாய்ஸஸில் காலேஜஸ் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு போவீங்க. பட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்போர்டுக்கும், அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷனாக வச்சு இந்த எஸ்எஸ்என் வந்துட்டு எஸ்எஸ்எனுக்கு மேலே இருக்க காலேஜஸ் கிடைக்கலனாலும் எஸ்எஸ்என் கிடைக்கும். பட் இந்த டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் நீங்கள் கொடுக்க வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்எனுக்கு மேலே இருக்க சாய்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா எஸ்எஸ்எனும் கிடைக்காது. அந்த ரவுண்டில் நீங்கள் அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்ட் தான் நீங்கள் போகணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. ஃபாலோடு பை உங்களுக்கு அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேம் இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு அப்போர்ட் மூமெண்ட்டில் இருக்க சாய்ஸஸ் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அதேமாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்குது. ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து நீங்கள் எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அலாட் ஆகிருக்க காலேஜ் அண்ட் கோர்சஸ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஓகேவாக இருக்குது, எனக்கு வந்து ஃபுல் பர்சன்ட் எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், 4 வருஷம் நான் இங்கே படிக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அப்போ கொடுக்கறது தான் உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின்ற இந்த ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுன்னு ஒரு காப்பி வரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வித்தின் 5 டேஸில் காலேஜ் உங்களுக்கு எந்த காலேஜ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்எனில் உங்களுக்கு சிஎஸ்சி கிடச்சிருச்சு அப்படின்றது நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வித்தின் 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போய் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு டிஎன்இஎல்னு சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபர்தராக ஃபீஸ் எதாவது ரிடக்ஷன் இருக்கா, உங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் ஆயிரும். ஸோ அடுத்தபடியாக டிக்ளைன் அண்ட் குவிட். ஸோ இந்த டிக்ளைன் அண்ட் குவிட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் டேரெக்டாக டிக்ளைன் பண்ணிட்டு நீங்கள் கவுன்சிலிங்கை விட்டே வெளியே வந்துடுவீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த ஆப்ஷனை முற்றிலும் அது தேவையே இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். பட் சப்போஸ் கவுன்சிலிங் இது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போஸ் நான் டிஎன்ஏயும் அப்ளை பண்ணியிருந்தேன், டிஎன்எஃப்ஜேயு அதை அப்ளை பண்ணியிருந்தேன், மற்ற கவுன்சிலிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேராமெடிக்கலுக்கு பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு கிடச்சிருச்சு, நான் அது போகிறேன் அப்படி நீங்கள் நினைக்கும் இந்த டிக்ளைன் குவிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நீங்கள் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ கவுன்சிலிங் எந்த மாதிரிலாம் நடக்கும், என்னென்ன மாதிரி திங்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிங்க, ஃபர்தராக நம்மளை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமாக இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸோட நான் வரேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்ற விஷயங்களையும் நமக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் டிஎன்ஏ கவுன்சிலிங் இல்லாமல் நிறைய காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அது நீங்கள் போகணும் வரணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ நம்மளும் அந்த மாதிரியான அட்மிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஏற்ற கைட்லைன்ஸ் என்னென்ன மாதிரியான ஃபீஸ்லாம் கேட்குறாங்க, ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.